சாட்சாதி சிவபெருமானோடு சங்கரன் பகவானோடு கரை கண்டன் காலகண்ட நீலகண்டமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார் தெரியுமா? சாமி ஆகாயத்தில் சூரியன், ஆகாயத்தில் சூரியன், அன்பு குளிர சந்திரன், ஆகாயமணியோடு ஆகாய அவடி குழுவிருக்கும் நாளையில பகவானை சாட்சாதி சிவபெருமாளானவர் ஈரேழு 14 உலகங்களையும் படைத்தார். ஈரேழு 14 உலகம் எந்த உலகம் அல்ல? அது என்ன உலகம் அல்ல? இந்திரலோகம், ஆமா, சந்திரலோகம், வாயுலோகம், மரணலோகம், சக்தி லோகம், சிவலோகம், யமலோகம். கப்பல் கவுந்து போச்சு. ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவரோ இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், மரணலோகம், ஆமா, சக்தி லோகம், சிவலோகம், யமலோகம், தவலோகம், பூலோகம் என்னும் ஆண்டவன் படைத்தோ இந்த பூலோக சீமையிலே ஆமா ஓர் அறிவு முதல்ல 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார். எப்பா மானிடர்களையும் மனுக்களையும் படைத்தார். மானிடரா? ஆமா, மானிடர்னா அது அச்சம்புதர் கடையில்லப்பா இருக்கு. அது மானிட்டர்னே, இது மானிடர். ஓ மானிடரா? அம்மா அம்மா. என ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சங்கரன் பகவான் ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்தோ மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை தாவரங்கள், ஆமா, ஆடுமாடு கன்று காடைகளையும் ஆண்டவன் படைத்தா மட்டுமும் போராடா, என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிருக்கு படியளக்க வேண்டும். படியளக்க வேண்டும் அல்லவா? என்ற ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமாளானவரோ என்ன சுவாமி அவரோ நாளி நல்ல
பகவானோ அமுதலந்து இறையளந்தோ ஈயரும் யானை மூதோ என்ன உண்ண மனுக்களை இறையளந்து வாராரே இறையளந்து வார போதோ கண்ணன் நங்கை வார்வதி பகவா எப்ப வருவார் என்றோ தங்க நல்ல தாம்பூலத்தில் சாதம் மலரெடுத்தோ வெள்ளியில ஜலம் எடுத்து திருவை உள்ள பகவான் திருவை உள்ள சக்தி எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். எப்பா வழி மேல வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஈஸ்வரி பார்வதா தேவியானவள் அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சுவாமி என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் 14 உலகங்கள் எல்லாம் இறையளந்து வடியளந்து விட்டு கைலேங்கிரி பர்வதத்திற்கு ஆண்டவன் சங்கரன் வருகிறார். அப்படி வருகிற வேளையில என்ன சுவாமி ஆதி சக்தி ஆகிய பார்வதா தேவியானவள் என்ன ஆண்டவனை வருக வருக என்று வரவேற்பு செய்தார், வரவழைப்பு செய்தார். அப்படி வரவேற்பு செய்த போது தங்க தாம்பூலத்தில் ஆண்டவனை நிக்க சொல்லி பாதம் தொட்டு கழுகினால் ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் பாரிஜாத மலர்களை எடுத்து ஆண்டவன் பகவானுடைய பாதத்திலே போட்டார். எப்பா போடுகிறா பார்வதி ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவள் அவளே கலைத்து வந்த பகவானே கலைப்பாரி இறையளந்த ஈசனுக்கு இறையளந்த இறைப்பாரி சக்தி இறைப்பாரி கொடுப்பாளோ சாமி இலைப்பாரி இலைப்பாரி இலையில கலைப்பாரி இலைப்பாரி கலைப்பாரி கடவுளவர் கடவுளவர் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள் பார்வதி. இறையளந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுக்கிறா பார்வதி. அப்படி இலைப்பாரி கலைப்பாரி ஈசன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில உழவிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆதி சக்தியானவள் பகவானுக்கு பாத பூஜையை முடித்தார். இங்க பூலோகத்தில் உள்ள மக்கள் யாரும் கட்டின கணவனுக்கு பாத பூஜை முடிக்கலாம். அவன் நல்லா போயிட்டு கழுவ மாட்டான். எங்க காலை எப்படி தொட்டு கழுவா? அவன் நல்ல முறைக்கு அவன்கிட்ட உழைச்சு கொண்டு 10 ரூபா ஆனா 10 ரூபா கையில கொடுக்கணும். இல்லாட்ட 10 ரூபா என்ன 2 ரூபாய் செலவச்சு 8 ரூபாய் கையில கொடுக்கணும். அவன் இருக்கிறத பூரா பச்சை போடு கிடையாது அங்கே போய் பாஞ்சு கொடுத்தாம்னா எப்படி கொடுப்பா? எப்படி காலை தொட்டு கும்பிடுவா? காலவாரி இழுத்து போட்டு அடிச்சிருவா. பாயாசத்துல விஷத்தை வச்சிருவா. அப்போ வேலைக்கு போனாங்கன்னா சம்பளம் எவ்வளவுங்க? இப்ப 900 ரூபா 1000 ரூபா. இப்ப அந்த 1000 ரூபா 900 ரூபா. அப்படியா? ஏன 1.25 ரூபா பாத்துக்கோ. ஏப்பா 1.25 ரூபா. அந்த 1.25 ரூபாயும் கொண்டு வந்து எங்கனையோ போடுறதுக்கான ஆட்டையை போட்டுருங்க. அதான் சேர்த்து அடிக்கி. அப்படியா? 1.25 ரூபாயும் கொண்டு வந்து அப்படியே கொண்டாந்து கொடுப்பாராம். ஏப்பா கட்டிய மலையாளிடம். அப்போ 1.25 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தா என்ன 1/4 ரூபாய்க்கு ஒரு அரிசி தவசிய வாங்கி எப்பா ஒரு பருப்பு கிருப்ப வாங்கி
அத ஒரு சாதங்கரிய பொங்கி பொங்கி அந்த ஒத்த ரூபா மிச்சம் இருக்கும் பாத்துக்கோ. சரிதா, அது அப்படியே மிச்சம் பிடிச்சு வச்சிருப்பா பாத்துக்கோ. அது எதுக்குன்னு ஒத்த ரூபா. அம்மா எப்பா வயல்ல ஒரு 15 கிலோ விட மாட்டேதா. அம்மா தேங்காய் கொண்டு கொடுத்துருவாங்க, 4 கிலோ வித்துருவாரு. அதுக்கு பேர 4 துண்டு பேர துட்டு கொடுப்பாரு, கோழி கொடுப்பாரு. புளிய வாட்டும் அந்த 4 ரூபாயை மட்டும் கணக்கு பண்ணி சாமான் வாங்குவான். தேங்காய்க்கு ரூபாய்க்கும் சேர்த்து வாங்கிடுவான். அப்படிதான் வாங்கியிருக்கான். அவன் தேங்காய் கொண்டு போய் வித்துதான் அவன் பழப்பு நடத்திட்டு இருக்காளோ. தேங்காய் பருத்தி நல்ல பொன்னர்வா இருந்தா எடுத்துட்டு வாங்க கொத்ததுக்கு. 4 ரூபாய்க்கு பருப்பு தோசை யாரு கொடுத்தா? பண்டமாத்து முறை நடந்திருக்கு. இப்ப இல்லனே. ஆமா, அந்த காலத்துல பாத்துக்கோ. இந்த காலத்துல தான் சொல்லுவேன் பண்டமாத்து முறை. அந்த காலத்துல 50 பைசா கொடுத்தாங்கன்னு வை, 50 பைசா கடையில போய் பொரிகள் வாங்கினோம்னா அவ்வளவு காண அள்ளி தருவாங்களாம். ஏப்பா ஒரு 2 லிட்டர் வாங்கிடலாம். இப்போ இப்போ ஆமா 10 ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளவுதான் இருக்கு பாத்துக்கோ. ஏப்பா ஒரு உலக கூட இருக்க மாட்டேங்குது. அப்போ என்ன அரிசி தவசிய வாங்கி அந்த சாதங்கரி எல்லாம் சமைத்து வைத்திருப்பார்கள். வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே ஐயா இங்க வாங்க வாங்கோ இப்பதான் வாரியலோ. ஆமா, அழுத்து உட்காராதீங்க. தானே தானே ரன்னோ தானே ரன்னோ தானே ரன்னோ தானே ரன்னோ தானே ரன்னோ தந்தை வைத்தோ தானே ரன்னோ தானே தானே ரன்னோ. பார்வதா தேவி ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளுக்கு ஆமா பாத பூஜையை முடித்தா. ஏப்பா முடிக்கிறா பார்வதி. இன்னும் உனக்கு டயம் கிடக்கு, மணி 12 ஆகணும் ஜாம பூசைக்கு. பொறுமையாவா அதுங்காட்டி இப்பமே வந்துட்டேன். தலையை உழைச்சிடாத. ஆதி சத்தியாகிய பார்வதா தேவி களைத்து வந்த கடவுளுக்கு களைப்பாரி கொடுத்தா. கொடுக்கிறா பார்வதி. இறை நல்லா இருக்கும். பெரிய ராமன் உருவம் பெருசாயிட்டா. ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஈசனாகப்பட்ட கடவுளுக்கு ஆமா இலைப்பாரி கொடுத்து கையிலே கொழுவிருந்தார். கொழுவிருந்து வருகிறா. ஆண்டவா பகவானே சிவபெருமாள ஈஸ்வரா இறையோனே இறைவா நீங்கள் 14 உலகமும் ஆமா இறையளந்து படியளந்து வருவீர்களே ஆண்டவா, நீங்கள் யாரு என்று கேட்டார். எப்பா நீங்க யார் என்று கேட்கிறா. ஏ பார்வதி, ஏ பாரு, உனக்கு ஏனம்மா சந்தேகம்? எதுக்குடி இந்த சந்தேகம்? சந்தேகம் வேண்டாம் அம்மா. வேண்டாமடி யாரு தெரியுமா அம்மா? யாரப்போ? ஒன்றும் ஒன்றாண்டி சிவ உடையவனும் அந்த ஆண்டியே. ஒன்றும் ஒன்றாண்டி சிவ பஞ்சபூதங்களும் நான் தான் நடி நடி. அம்மா
நான் தாண்டிங்க பார்வதி எட்டும் எட்டாண்டி எட்டு சேலுமே நான் தாண்டிங்க அம்மா 9 9 அடி 9 ரகமும் நான் தாண்டிங்க அம்மா 10 நல்ல பத்தாண்டி பகவானு நான் தானடி பார்வதியே பகவானு நான் தானடி ஆமையோ பார்வதியே பையனுக்கு பகவானு நான் தானடி இந்த 14 உலகங்களும் நான் தானம்மா எப்பா அகில உலகம் நான் தாங்களா அம்மா ஏ பார்வதிய என்ன இறைவா நான் இல்லை என்றாலே இந்த உலகத்திலே காத்து ஆடுமா எப்பா அசையாதல்லவா காத்து அடிக்காது அம்மா இலை ஆடுமா இலை அசையாது இலை அசையாதம்மா அம்மா ஆண்டவா ஓ 7 உலகமும் நீங்களே என்றால் சொல்லுகிறீங்களே ஆண்டவா காலையிலையும் ஆலையிலையும் ஆமா ஒருவரை வணங்கி வருவது நீங்கள் யாரு என்று கேட்டார் எப்பா அது யாரு பார்வதி ஓ காலையிலே உதிப்பது யாரு அவர்தான் கதிரவன் சூரிய பகவான் அப்ப இரவிலே வருவது அவர்தான் இருட்டா ஆமா சந்திர பகவான் காலையிலே அப்ப காலையில வருவது வெளிச்சமாப்பா அம்மா காலையில வருவது வெளிச்சம் நைட்ல வருவது இழிச்சு அப்ப மத்தியானம் வருவது என்னது மத்தியானம் வருவானே அப்ப நீ பூரா அப்படிதான் சாப்பிட்டுட்டால இத மாலைய போட்டுட்டு மட்டன் சாப்பிடலாமா உடையாண்டி சாப்பிடலாமா அது முட்டையும் சாப்பிடலாமா ஆமா கேட்டா முட்டை சைவமுங்காங்க மட்டனும் சைவமுங்காங்க ஆமா அப்ப அசைவம் என்னது அசையும் வேற அசைவம் வேற சைவம் என்றாலே இந்த அன்னதானம் நடக்கு பாத்தியா இதுதான் சைவம் யார் சொன்னா அந்த தக்காளி அறுத்து கொண்டு கத்தரிக்காய் அறுத்து கொண்டு அது அசைவம் தான் அப்பா தெளிக்க சாப்பிட்டு இருக்க கூடாத சிவபட்டினி எல்லாம் இருக்கணும் அதாவது கறி மாமிசம் சாப்பிடவே கூடாது பாத்துக்கோ எல்லாத்துக்குமே உசுறு உண்டு அது அவங்க அது மாமிசம் ஆயிருக்கு அதனால காலையிலே உதிப்பது கதிரவன் அந்த சந்திர பகவான் இரவிலே உதிப்பது சந்திர பகவான் அம்மா காலையிலே உதிப்பது அவர்தான் சூரிய பகவான் அம்மா இருவேரும் இல்லை என்றாலே எப்பா அகில உலகமே கிடையாது இந்த உலகம் உண்டா உலகமே இல்ல பாத்துக்கோ இருளடைஞ்சு போகும் ரெண்டு இல்லன்னா எப்படி இருக்கும் ஒரே இருட்டா இருக்கும்னே வடக்க ஆத்துக்குள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அது எனக்கா இருக்கும் பாத்துக்கோ ஆமா அதனால என்ன ஏ பார்வதி ஏ பார்வதி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் நல்லா இருக்கும் ஐயா இருவேறும் இல்லை என்றாலே ஆமா இந்த உலகமுமே கிடையாது பாத்துக்கோ எப்பா சகல உலகம் கிடையாது என்னுடைய வலது கண் சூரியனம்மா இடது கண் சந்திரன் என்றார் ஆமா வலது கண் சூரியனாக இருந்தால் இடது கண்
சந்திரனாகவே நானாகத்தானே இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். தம்பி துட்ட மறைக்காதப்பா. சண்டை வீட்டுல போய் போடுங்க. ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் இடது கண் ஆணாகத்தான் இருக்க வேணும் என்று கேட்டார். கேட்கிறார். இதை இன்றைக்கு பரிசோதனை செய்ய வேணுமென்றோ என ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் 2 பெரு விரல்களையும் எடுத்து பகவானுக்கு பின்புறத்திலே வந்தார். பின்புறத்திலே வந்து ஈசனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்களை பொத்தினார். எப்பா விறுவிறுக்க மூடுதா பார்வதி? அப்படி மூடின உடனே 7 உலகங்கள் எல்லாம் ஒரே இருள்மயமாகி விட்டது. சுவாமி 7 உலகமெல்லாம் இருள்மயமாயிடும். 7 உலகமெல்லாம் பாழடைந்து போச்சுதையோ. ராமனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்களை தானே இவள் அறிந்தாள் பார்வதா தேவியானவள். மற்ற ஒரு கண்களை அறியவில்லை, தெரியவில்லை அல்லவா? அந்த 2 கண்களை அறிய வேணும், தெரிய வேணுமென்றோ என் ஈசனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஆண்டவன் சாட்சாதி பகவான் கண்ண திறப்பாரோ திறப்பாரோ நீண்ட ஒளியாரோ திறப்பாரோ.
கண்ணில் பிறந்ததாரே பிறந்ததாரே நீலகண்டி பிறந்ததாரே உச்சி கண்ணிலே காளி சுருவமாக நீ வந்த அவதாரம் செய்ததினால உலக சக்தி உச்சினி மாகாளி என்று பேர்நாமங்களை கொடுத்தார் கொடுக்கிறார் பகவான். அப்படி பேர்நாமங்களை கொடுத்த வேளையில அம்மா ஏ உச்சி மாகாளிய என்ன சுவாமி நீ வடக்கு கோட்டை வாசலில ஆமா வடபத்திர காளியாகவே போய் அமர்வா என்று வாக்களித்து வரம் கொடுத்தார். வரம் கொடுத்தார். அப்படி வரம் கொடுத்த மகிமையில ஆமோ என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு ஒரே அங்கமெல்லாம் வேர்வை. ஏப்பா வேர்வை துளியா ஓடுகிறது. துட்டு கேட்டுறோம்னு இப்ப தான் உள்ள இருந்து வாரா பாத்துக்கோ. நாகம்மா ஏன் நாகம்மா ஆண்டவனாகி சண்டையா பேசவே வேண்டாம் அப்படியே பேரு. ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானானவன் அடுத்த அடி உனக்குத்தான். ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானானவர் ஆமோ அங்கமெல்லாம் ஒரே வேர்வை பார்த்து ஏப்பா வேர்வையா கரபுரண்டு ஓடுகிறது. ஆண்டவன் பகவானுக்கு ஆமா 1008 சடாமுடி. ஏப்பா சடாபாகம் சடாபாரமா? அம்மா சடாபாரம். சடாபாரம்னா என்னதுன்னு அவர் சடபாரமா இருக்கும் பொழுது அதனால சடாபாரம். 1008 சடைமுடிகள். ஏப்பா சடாபாரங்கள். அந்த 1008 சடாமுடியை ஒரு முடியை உழைத்து ஈசனாகப்பட்ட சங்கரன் பகவான் அங்கத்திலே உள்ள வேர்வையை பூரா தகத்தினார். ஏப்பா துவந்துகிறா பார்வதி. அது ஆறாகவே ஓடுகிறது. கரை புரண்டு ஓடுது. இந்த வேர்வை நீரானதை விட்டோமே ஆனா உலகமும் மூழ்கிவிடும் என்று அதை 10 கடலாகவே பிரித்து 10 கடலுக்கும் ஒரு கரை அமைத்தார்கள். என்ன சுவாமி அன்னையில இருந்து தான் ஆத்தாங்கர குளத்தாங்கர கிணத்தாங்கர கம்மாக்கர ஊத்தாங்கர இப்படின்னு கரை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்துக்கோ எப்பா கரை போட்டிருக்காங்க. அந்த 10 கடலையும் பிரித்து 10 பேர் நாமங்களை கொடுத்தார். எப்படி பேர் கொடுப்பாரே ஆனா உங்க சப்பா தீவு கப்பா உங்க சப்பா தீவு கப்பா உண்டாங்கடல் உவக்கடலா உண்டாங்கடல் தீவு கப்பா உண்டாங்கடல் இருட்டு கடல் மூணாங்கடல் தீவு கப்பா மூணாங்கடல் மோர்கடலா நாலாங்கடல் நல்லவன் அஞ்சாங்கடல் வஞ்சக்கடல் ஆறாங்கடல் அருங்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் அது வாவிய பெருங்கடல் கடல் வார்கடல் வார்கடல் கப்பாரே அழுங்கு வர்ண பாறை உண்டு அந்த நல்ல பாறையில படர்ந்த ஒரு ஆலமராடியதிலே காத்தடித்து மலர் குனி ஒரு கரையாம்புத்து வளர்ந்திரு வாங்கினால ஆராயிரோ தண்டமூர்த்தி வெள்ளி மூத்து ஏத்தானே அங்கே
பாம்பின் சொருபம். உடல்கள் எல்லாம் பாம்பின் சுரூபம். ஆமா இந்த ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான். சிவபெருமான் 10 கடலுக்கும் 10 பேர் கொடுத்தோ. என்ன சுவாமி? அதிலே கருணாகம் ஜன்னாகம். ஆமா கண்ணாடி விரிசுகள். எப்பா கண்ணாடி விருது. கனத்த கொடி விரிசு. ஆமோ எல்லாத்துக்கும் ராஜா ராணி யாரு? நாகராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவள். நாகக்கண்ணி பெண்ணானவள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில ஆமோ ஏன ஓ தலைகள் எல்லாம் மனித ரூபம், மனித சொருபம். உடல்கள் எல்லாம் பாம்பின் சுரூபம். ஆமா அப்படி சுரூபமாக இருக்கக்கூடிய இருவேர்களுக்கும் என்ன வேலை? என்ன வேலை? மாணிக்க புத்துக்குள்ள ஆமா மதகர முத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏப்பா என்ன முத்து? மரகத முத்துனே. ஆமா அந்த மதகர முத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும். ஆமையா இப்பேற்பட்ட நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்ணானவளும் மண்புத்துக்குள்ளே இருந்தா மகிமை உண்டா பெருமை உண்டா? கிடையாதல்லவா. நம்மளே ஒரு அரசண்ட இடத்தை வச்சுக்கிட்டு ஏப்பா மாடிக்கு மேல கட்டுதோம். மாடிக்கு மேல மாடி, ஆமா அதுக்கு மேல மொட்டை மாடி, அம்மாடி ஆத்தாடி காத்தாடின்னு நிக்கும். ஆமா நாகராஜ நாகக்கண்ணி மதகரமுத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆமையா அவர்கள் மண்குடிசையில இருந்தா மகிமை உண்டா பெருமை உண்டா? கிடையாதல்லவா. மகிமையும் கிடையாது பெருமை கிடையாது என்று கிடையாதென்று புத்துக்கு கொத்தனார் யாரு? புத்துக்கு கொத்தனாரு கரையா. கரையா. கரையானுக்கு சித்தாளு அதான் சிட்டெரும்பு. கட்டக்காரனா? அம்மா அவன் தான் சித்தரும்போ. அவன் தான் எறும்பு மாதிரி இருக்கான். கரையானுக்கு சித்தாளு ஆமா சின்ன எறும்பு பாத்துக்கோ. ஆமா அப்படி சரி. நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி பெண்ணானவளும் மண்புத்துக்குள்ள இருந்தா மகிமை கிடையாது பெருமை கிடையாது என்று கிடையாதென்றோ. நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணியாகிய பெண்ணானவளுக்கும் மாட மாளிகை எல்லாம் கெட்டி கொடுத்தார். ஆமோ கொண்டாடல படித்தலமா படித்தலமா ஐயா ஒய்யார சாவேரியா சாவடி ஆரா நல்ல வடித்தளம் அசைந்திருக்க மேடைகள் ஏழாம் படித்தளம் இளைப்பார் மண்டபம் எட்டாம் படித்தளம் உத்தார சாவடி ஒன்பதாம் படித்தளம் ஒய்யார மேடைகள் பத்தானல்ல படித்தளம் பத்தானல்ல படித்தளம் பந்தளிக்கும் சாவடியா அவருக்கு பந்தோடிக்கும் ஐயா சூழரையாங்கன
ஐயம்மா நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் ஆடகட்டும் மண்டவங்க ஆடகட்டும் மண்டவங்க அசைத்திருக்க ஆடகட்டும் மண்டவங்க கோபுரமும் முன்னாலே கொடிமரங்களும் தங்கத்தினாலே தங்கத்தினால ஆணை கட்டும் மண்டபங்கள் அசைந்திருக்க சாவடி 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 குதிரை கட்டும் மண்டபங்கள் கொட்டார சாவடியோடு ஆமா என் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் அப்படியே வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில சொத்து சுகம் நஞ்ச புஞ்சை ஆமா ஆடு மாடு தோப்பு துறைகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு பாத்துக்கோ. இருக்கு இருக்கு. இந்த நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளுக்கும் சொத்தாலே குழந்தை குலைவும் இல்லை. ஆமா சுகத்தால் தாழ்வும் இல்லை. தாழ்வு கிடையாது. செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்னே? அதுதான் பிள்ளை செல்வம். அதுதான் பிள்ளை செல்வம். ஆமா கனியிலே திகட்டாத கனி என்ன கனி? அதான் கமலா ஆரஞ்சா. அந்த ஆரஞ்செல்லாம் இப்ப வேண்டாம், வாட வரைக்கும் பாத்துக்கோ. ஏனே கனியிலே சிறந்த கனி என்ன கனி? சாப்பிடல அப்படியா? அந்த கனியெல்லாம் இல்ல. ஆமா ஏனே கனியிலே சிறந்த கனி என்ன கனி? மோரிஸ் பழமா? இது என்ன புது பழமா இருக்கு? யாருக்கு? ஓ பாரு, அந்த வாழைப்பழத்துக்கு பேர் அப்படி வச்சிருக்காங்களோ ஐயா. ஏய்யா கனியிலே சிறந்த பழம் என்ன பழம்? என்ன பழம்? உங்க மதினி மாங்கனியா? உங்க மதினி பேர் மாங்கனியாப்பா? தப்பா நினைக்காதியா, உன் மைனி பேரு மாங்கனியா? ஏ தம்பி, திருநார் போடணும்னு நினைக்க இன்னைக்கு. அப்படியா? ஏ கனியிலே சிறந்த கனி என்ன கனி? ஓஹோ சப்பட்டா கனினா சப்பட்டா பழம்னு சொல்லுப்பா. சும்மா அரைக்கும் குறையும் சொல்லாத. அதனால கனியிலே சிறந்த கனி நீங்க சொல்ற கனி எந்த கனியும் கிடையாது. ஆமா மதலை செல்வம். எப்பா மதலை கனி? அதுதான் பிள்ளை செல்வம். அமையா அப்பேற்பட்ட பிள்ளை வரமானது இல்லாமல் என் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் அழுது புலம்புகிறார்கள். ஆமா எங்கனவா ராஜமன்னா ராஜமன்னா
வயிறறிய செய்தோமோ மன்னவா ஒட்டனாளி வரக்கால் போட்டு ஓட்டலந்த தோஷம் உண்டா மன்னவா ஏப்பா உண்டோ மன்னவா என் கணவா ராஜோ மன்னவா இந்த ஓட்டனாளி மரக்கான என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பழைய மரக்காவா? பழைய மரக்கால கீழோடி துருப்பிடிச்சு ஓட்டையாதான் இருக்கும். ஆமா ஏனே ஓட்டனாளி மரக்கானு தனியா இருக்கும் பாத்துக்கோ. ஏப்பா அது கொள்ளையடிக்கிறதுக்கு சமுசாரி மக்கள் அறுவடை செய்ய போவாங்க. ஆமா இப்பமெல்லாம் கருதறுக்க மிஷினு, களவெட்ட மிஷினு, நடுவது கூட மிஷின் வந்துடுது. ஏனே இனிமேல் உங்களுக்கு எல்லாம் வேலையே கிடைக்காது வயல்ல. அதாவது கருதறுக்க மிஷினு, நடுதற்கு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷின் பாத்துக்கோ. எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருது. அப்போ கையறுவதா இருப்பாங்க. கையறுவ அறுத்தாங்கன்னு வை, சம்பளத்துக்கு ஐயா இருப்பாங்க, கொத்துக்கு தான் போய் அளப்பாங்க. இந்த சீரம் சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டுமென்று அள்ளி பிறந்த ஆதரித்துள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டால் இந்த திருவட்டியூர் நகரத்திலே ஏமா சாம கூடைக்கு சாப்பிட்டுலாம் படப்பிச்சோறு தருவாங்க, பேசாம இரு. பாடும் நாவலை ஆதரிக்க வேணும் என்று இந்த திருவட்டியூரிலே குலவிருந்து வரக்கூடிய திருவட்ட போத்தி ஐயனார் கோவில் வரித்தாரர்கள் நமது அருமை சகோதரர் மரியதாஸ் அவர்களும் பாடும் நாவலை ஆதரிக்க வேண்டும் என்று லட்சாதி லட்சம் 51 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் ஆதரித்துள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக அச்சம்புதுர நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் அருமை அப்பா ஐயப்பன் அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளே அன்பு பாராட்டியுள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் முட்டார் வட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? சாமி வாழ வேணும், அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும், அப்படியாகவே நாகமுடிராஜனும் நாகக்கன்னியாகிய பெண்ணானவளோ அழுது புலம்பிய ஆறா துயரங்களை கொண்ட என்னவா ராஜமன்னவா எஜமானே ரஜகிலிய என்னவா அவள் செய்தும் இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லையே மன்னவா, முதல இல்லையே மன்னவா என்ன சொல்லி அழுது புலம்புகிறார் தெரியுமா? என்ன சொல்கிறா? எல்லையில ஒரு மரமா, எல்லையில ஒரு மரமா, ஏழகாய்க்கு மரம், ஏழகாயும் காய்க்கு மரம், ஏழகாயமலே
சொங்காய் பதம் போங்கோ உறவருடன் போங்கோ வேலியில ஒரு மரமாக வெள்ளரிக்காக வெள்ளரிக்காயமலே 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 காயாமலே வீட்டாருடன் நாள்வேயானோ வீட்டாருடன் நாள்வேயானோ ஐயா காயாமலே வீட்டாரோடே நாள்வேயானே ஏ என் கணவா ராஜமன்னவா ராஜமன்னவா வெள்ளரிக்கா காய்ப்பதப்போ வீட்டாருடன் சேர்வதப்போ மன்னவா ஒரு பாவமும் நான் செய்யலையே மன்னவா செய்யலையே மன்னவா எதற்கு எனக்கு இன்னும் குழந்தை இல்ல ஆமோ என்ற ஆளா அழுது புலம்புகிறாள் நாகக்கண்ணி பெண்ணானவள் பெண்ணானவள் அப்படி அழுது புலம்பக்கூடிய காலத்துல என்ன சுவாமி